மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்துகிறார்கள். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் உள்ளார். சாமுவேல், யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. சாமுவேல் எபினேசர், விஜயகாந்தின் நினைவகத்திற்கு யாரெல்லாம் வருகை புரிந்திருக்கிறார்கள், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி, இன்று தேமுதிக மறைந்த தலைவர் விஜயகாந்த் அவரது முதலாம் ஆண்டு நினைவு ஒட்டி காலை முதலே ஏராளமான ரசிகர்கள், பொதுமக்கள், கட்சி பிரமுகர்கள் மற்றும் அதே போல திரையுலக பிரபலங்கள் என பல தரப்பினர் இன்றைய தினம் அஞ்சலியானது அவரது நினைவிடத்தில் செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையில தற்போது அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரது நினைவிடத்தில் அஞ்சலியானது செலுத்தியிருக்கிறார். குறிப்பாக தமிழக அரசு சார்பாக முன்னாள் அமைச்சர் தமிழக அரசு சார்பாக அமைச்சர் சேகர் பாபு உள்ளிட்டோர் நேரில் வந்து அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இந்த நிலையில திரையுலக பிரபலங்கள் மற்றும் பாஜக நிர்வாகி ஆகிய சரத்குமார் உள்ளிட்ட நிர்வாகிகளும் தற்போது அஞ்சலியானது செலுத்தப்பட்டிருந்தது. அதே போல முன்னாள் முதலமைச்சர் OPS மற்றும் அதே போல அதாவது அனைத்து கட்சிகளில் இருந்தும் அழைப்பானது தேமுதிக சார்பில் விடுக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது அனைத்து கட்சி பிரமுகர்களும் இங்க கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக நினைவிடத்திற்கு தேமுதிக அலுவலகத்தில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவரது நினைவிடத்திற்கு நேரில் வந்து அஞ்சலியானது செலுத்தி வருகின்றது. அதே போல் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் உள்ளிட்டவர்களும் அதாவது விஜயகாந்த் நினைவிடத்தில் வந்து அஞ்சலியானது செலுத்தியிருந்தனர். தற்போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மற்றும் பாஜக கட்சி நிர்வாகிகள் பலர் இங்க நினைவிடத்தில் வந்து அஞ்சலியானது செலுத்தப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவருக்கு நேற்றைய தினம் விஜயகாந்த் அவரது மகன் பிரபாகரன் மற்றும் சுதீஷ் ஆகியோர் நேரில் சென்று விஜய் அவர்களுக்கு அழைப்புதலானது வழங்கியிருந்தனர். இந்த நிலையில தற்போது விஜய் இங்க கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய விஜயகாந்த் அவரது நினைவிடத்திற்கு வந்து நேரில் அஞ்சலி செலுத்துவார் எனவும் தற்போது எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக காலை முதலே ஏராளமான தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் இருந்து இங்க கோயம்பேட்டில் அமைந்திருக்கக்கூடிய தேமுதிக அலுவலகத்திற்கு நேரில் வந்து விஜயகாந்தனுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தற்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போல திரையுலக பிரபுகளும் துணை நடிகர்கள், நடிகைகள் மற்றும் அதே போல மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் நினைவிடத்தில் அரசியல் தலைவர்கள் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.